ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு லைன்ஸ் மேத். ஸோ இன்றைக்கி நம்ம February 7th ஃபோர்நூன் கொஸ்டின்ஸ்லேருந்து நியூ செட் ஆஃப் 6 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடத்தின சம்ஸ்லேயோ அல்லது இந்த சம்ஸ்லேயோ உங்களுக்கு டவுட் இருந்தால் யூ கேன் மென்ஷன் இன் த கமெண்ட், அண்ட் ஃபார் மோர் அதர் சால்வ்ட் ப்ராப்ளம்ஸ் யூ கேன் செக் மை சேனல். லெட்ஸ் கெட் இன்டு த ப்ராப்ளம்ஸ். நியூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a natural number greater than 1 having only 2 factors, namely 1 and the number itself is called prime number. ஆமாம், கண்டிப்பாக. எதுலாம் ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நம்பரோட ஃபேக்டர் வந்து 1 அண்ட் தென் அதே நம்பராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ப்ரைம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ப்ரைம் நம்பராக என்னன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்னு சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பர்லேயும் வராது, காம்போசிட் நம்பர்லேயும் வராது. ஸோ நம்பர் 2 எடுத்துக்கிங்களேன். 2 வந்து என்னென்ன டேபிள்ஸ்லாம் வரும்? 1 டேபிளில் வரும், 1 2s are 2. அதே மாதிரி 2 டேபிளில் 2 1s are 2ன்னு வரும். இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 1 and 2 மட்டும்தான். ஸோ அப்போ வந்து இது வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இன்னொரு நம்பர் 3 எடுத்துக்கிறேன். 3 வந்து என்னென்ன டேபிள்ஸ்லாம் வரும்? 1 டேபிளில் வரும், 1 3s are 3. அதே மாதிரி 3 டேபிளில் 3 1s are 3ன்னு வரும். ஸோ எந்த ஒரு நம்பருக்கு நம்பர் 1னும் தென் அதோட ஓன் நம்பரே வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குதோ அதெல்லாம் ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 4. கண்டிப்பாக 4 வந்து 1 டேபிளில் வரும். அதேமாதிரி 2 2s are 4ன்னு 2 டேபிளில் வரும், அப்புறம் 4 டேபிள்ஸ்லேயும் வரும். ஸோ ஒரு 2 ஃபேக்டரை தாண்டி 3ஆவதாக ஒரு ஃபேக்டர் வந்தாலே அது வந்து ஒரு காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது அவங்க சொல்லியிருக்காங்க 1னும் அதுக்கப்புறம் இந்த நம்பர் இட் செல்ஃப் அப்படி ஃபேக்டர்ஸாக இருந்ததுன்னா அது ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா, a natural number having more than 2 factors is called composite number. கண்டிப்பாக எப்போ வந்து ஃபேக்டர்ஸ் வந்து 2 விட அதிகமாக இருக்குதோ அப்போ வந்து அது காம்போசிட் நம்பராக மாறிடுது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி, போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2. ₹3,600 வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க ஈக்குவலாக இந்த ரேஷியோவில் 5, ஒருத்தருக்கு 5 ரேஷியோ, அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு 7 ரேஷியோ. நம்ம எக்ஸோட ஷேர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போவுமே ரேஷியோ அப்படின்னு கொடுத்தாலே நான் ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோன்னு கொடுத்தாலும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ரேஷியோன்றதுனால 5xன்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன், அதே ப்ளஸ் 7x அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒருத்தருக்கு வந்து 5x அப்படின்றது எக்ஸோட ஷேரு, 7x அப்படின்றது ஒய்யோட ஷேர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 3,600 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 5x வேல்யூ மட்டும்தான். ஸோ முதல்ல இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 5x + 7x வந்து 12x வரும். 12x is equal to 3,600. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? 3,600 divided by 12. ஸோ 12 டேபிளில் 1 டைம்ஸ், அதே 12 டேபிளில் இது 300 டைம்ஸ் வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 300 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு தேவை எக்ஸோட ஷேர் தான், கேபிட்டல் எக்ஸ். அதாவது எக்ஸ்ன்றது ஒரு நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட ஷேர்னால் அவரோடது வந்து 5x தான், அது அவரோட ஷேர். ஸோ 5 × 300 வந்து 1500 வரும். ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 5x அப்படின்றதுனால 5x is equal to 5 × 300. இதுதான் வந்து எக்ஸோட ஷேர். ஸோ 1500 தான் வந்து அதோட ஆன்சர். ₹1500. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இது வந்து நான் ஆப்ஷன்ஸ் எதுவுமே எழுதலை, நிறைய செட் ஆஃப் ஆன்சர்ஸ் இருந்துச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நான் மேட்ச் மட்டும் பண்ண சொல்லிக் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5^3ன்னு இருக்குது. நான் இது 5^3 மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறேன். 5 அப்படின்ற நம்பர் எத்தனை வாட்டி இந்த சேம் நம்பரோட மல்டிப்ளை ஆனாலும் அது வந்து கடைசி நம்பர் வந்து 5ல் தான் முடியும். 5 5s are 25. 25 × 5s are 125. 125 × 5s are 625. ஸோ எப்போவுமே வந்து 1 வந்து சியோட தான் மேட்ச் ஆகுது. அதோட யூனிட் நம்பர்னால் லாஸ்ட் டிஜிட் நம்பர் எதில் முடியும்னு கேட்குறாங்க. சரியா? நெக்ஸ்ட் 4^44 அப்படின்னு இருக்குது. 4 மேலே வந்து ஈவன் பவர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஈவன் நம்பர் 44 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர். சரியா? ஸோ 4^1னா வந்து 4 கிடைக்கும். அதே 4^2 வந்து 16 கிடைக்கும். 16னா லாஸ்ட் நம்பர் 6ல் முடியுதுன்னு அர்த்தம். இப்போ 4^3னா 6ஓட 4 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து 24 கிடைக்கும். மறுபடியும் 4 தான்.
அப்போது 4 பவர் 4னா மறுபடியும் 6 இந்த மாதிரி 4 6 4 6ன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ 4 பவர் 1 ஆட் நம்பர்ஸ்னால் 4A தான் கிடைக்கும். அதே 4 பவர் ஈவன் நம்பர்ஸ்னால் 6 கிடைக்குது. ஸோ 44 வந்து டியோட தான் மேட்ச் ஆகுது. ஸோ செகண்ட் ஒன் டி. தேர்ட் ஒன் 9 இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்குது. இது வந்து ஒரு ஆட் நம்பராக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எப்போவுமே 9 பவர் 1 பார்த்துக்கோங்க. 9 பவர் 1 வந்து 9 தான். அதே 9 பவர் 2 வந்து 81 வருமா? ஸோ 1ல் தான் முடியும். 9 பவர் 3 வந்து மறுபடியும் 1 × 9s are 9, அப்புறம் மறுபடியும் 1, அப்புறம் 9, அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஆட் நம்பர் 9 வந்து ஆட் நம்பருக்கு ரைஸ் ஆச்சுன்னா சேம் நம்பர் தான் கிடைக்கும். அதே ஈவன் நம்பருக்கு ரைஸ் ஆயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். இங்கே வந்து 9 பவர் 21 இருக்குது. 21 அப்படின்றது ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருக்கு ரைஸ் ஆகிறதுனால இதோட ஆன்சர் வந்து 9 தான். ஆப்ஷன் பி 9 தான் இதோட ஆன்சர். நான் மேட்சே பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் 9 பவர் 12ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம படித்தோம்ல, இப்போ தானே பார்த்தோம். எப்போ வந்து ஈவன் நம்பருக்கு ரைஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக 1 தான் ஆன்சராக வரும். ஸோ இது வந்து 9 வந்து ஈவன் நம்பருக்கு ரைஸ் ஆகிறதுனால இதோட யூனிட் நம்பர் 1 தான். ஸோ ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சம் இதில் வந்து இந்த பி காலமில் வந்து எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் கொடுப்பாங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ பார்த்து பொறுமையாக நம்ம போடணும். 44 வந்தோடனே 4ன்னு போட்டக்கூடாது. ஸோ கால்குலேட் பண்ணி போடணும். ஓகேவா? Question number 4. Every dash number of the Fibonacci series is a multiple of 3 கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு Fibonacci சீரீஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். Fibonacci சீரீஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. f of n equal to f of n minus 1 plus f of n minus 2. ஸோ ஒரு நம்பர் இது பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரும் ப்ளஸ் அதுக்கு இன்னும் முன்னாடி இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ணோம்னா அதோட நம்பர் கரெக்டாக கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் 0 வெரி ஃபஸ்ட் நம்பரோட ஆன்சர் 0. எஃப் ஆஃப் 1 வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட் 1. இது ரெண்டுமே வந்து ஃபிக்ஸட். நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து நான் இப்போ 2 நம்பர் மட்டும் கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் நம்ம அப்படியே சீரியஸ் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். சரியா? ஸோ எனக்கு எஃப் ஆஃப் 0 வந்து 0ன்னு தெரியும், எஃப் ஆஃப் 1 வந்து 1ன்னு தெரியும். நான் இப்போ எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். எஃப் ஆஃப் 2 அப்போ என்ன வரும்? எண்ணுக்கு பதில் இங்கே 2 இருக்குது. அப்போது எஃப் ஆஃப் 2 minus 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 minus 2 என்ன அர்த்தம்? இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 0. அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ 0வையும் 1ஐயும் நான் ஆட் பண்ணால் எனக்கு 1ன்னு கிடைக்கும். இப்போ எஃப் ஆஃப் 3 நான் சொல்கிறேன். எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி எஃப் ஆஃப் 3 minus 1 plus f of 3 minus 2. அப்போது 3 minus 1 வந்து 2. f of 2 plus f of 1. எனக்கு f of 2 இப்போ தான் கிடச்சிது 1 அப்படின்னு கிடச்சிது. f of 1 எனக்கு 1ன்னு தெரியும். ஸோ 1ஐயும் ஆட் பண்ணால் 2. ஸோ இந்த சீரீஸ் வந்து பின்னாடி இருக்கிற ரிவர்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ f of 0 இப்போ முதல் நம்பர் 0, அதுக்கு அடுத்த நம்பர் 1. f of 1 வந்து 1. f of 2 வந்து f of 2வும் 1 தான் சொல்லியிருக்காங்க. f of 3 வந்து 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 கிடச்சிருக்கு. இப்போ f of 3 என்னவா இருக்கும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கும். ஸோ 3. அதுக்கு அடுத்த நம்பர் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு 5 கிடைக்கும். இப்போ அதுக்கு அடுத்த நம்பருக்கு இதுக்கோட ப்ரீவியஸ் 2 நம்பரையும் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். அடுத்த ஃபிபோனாக்கி சீரீஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 13. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 21 கிடைக்கும். அதே மாதிரி மறுபடியும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 34 கிடைக்கும். அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போது அவன் என்ன கேட்டிருக்கான்னா எந்த நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்கும், எந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் 5, எஃப் ஆஃப் 6, எஃப் ஆஃப் 7, எஃப் ஆஃப் 8, எஃப் ஆஃப் 9. பார்த்தீங்கன்னா முதல்ல 3 இங்கே தான் வருது. எஃப் ஆஃப் 4ல் வந்து 3 வருது. அதோட இது வந்து 3 டேபிளில் வராது, இதுவும் 3 டேபிளில் வராது, இதுவும் 3 டேபிளில் வராது. அதாவது 21 3 டேபிளில் வரும். எஃப் ஆஃப் 8 4ல் வந்திருக்கு, 8ல் வந்திருக்கு. அப்போனா கண்டிப்பாக அடுத்தது 12லையும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ரெண்டுத்தை வச்சே நம்ம சொல்லிடலாம் தட் எவ்ரி 4 நம்பர் ஆஃப் த ஃபிபோனாக்கி சீரீஸ் இஸ் த மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் தான் நம்ம சொல்லணும். ஸோ ஈகிள் அப்படின்ற வேர்டு வந்து HDJOH அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஹவு வில் பேர்ட்ஸ் பி கோடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேர்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம கோட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு எப்போ இந்த மாதிரி கேட்டாலும் நம்ம வந்து முதல்ல ABCD எழுதி வச்சிடணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிடுறேன்.
ஸோ இதில் ஒரு சின்ன பியூட்டி என்னதுன்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எல்லா ஆப்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களே ஒரு கொஷின் கொடுத்துட்டு அவங்களே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஈகிள் வந்து HDJOH. அப்போது ஈக்கு பதில் ஹெச் போட்டிருக்காங்க. இ இங்கே இருக்குது, ஹெச் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ லெட்டர்ஸ் கேப் இருக்குன்னா FGன்னு ரெண்டு கேப் இருக்குது. சரியா? இதை நான் மனசில் வச்சுக்கோங்க. ஏ இருக்க இடத்துல டி இருக்குது. ஸோ அப்போனா ஏக்கும் டிக்கும் எவ்வளோ AD. அப்பயும் நடுவில் எனக்கு ரெண்டு லெட்டர்ஸ் கேப் வருது, ஏக்கும் டிக்கும். அதே மாதிரி ஜி தான் மூணாவது எழுத்து. இங்கே ஜிக்கும் ஜேக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். இங்கே ஜி இருக்குது, ஜிக்கு அப்புறம் ஹெச்யும் ஐயும் விட்டுட்டு அப்புறமா ஜேயை தொட்டிருக்காங்க. ஸோ அப்பயும் 2 லெட்டர்ஸ் தான் கேப் இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருவோம். எல்லாம் செக் பண்ணிக்கணும். எல்லுக்கும் ஓக்கும் எவ்வளோ கேப் இருக்குது. இங்கே எல் இருக்குது, இங்கே ஓ இருக்குது. ஸோ நடுவில் என்ன மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் 2 லெட்டர்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து கோடே, அதுதான் வந்து ரூல். இப்போ இ கேட்டாங்கன்னா நம்மளாவே கண்டுபிடிப்போமா? ஸோ இ இங்கே எழுதிருக்கு. நம்ம இ மீன் பண்ணுறோன்னா கண்டிப்பாக 2 லெட்டரை விட்டுட்டு ஹெச்சை தான் நம்ம சொல்லுவோம். ஹெச் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம ரூல் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னா +3 அப்படி 3 லெட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி 3rd லெட்டர் தான் நம்ம இது சொல்லணும். ஸோ பி அப்படின்னா பிக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டுருங்க. CD அப்படின்ற லெட்டர் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இ கிடைக்கும். சரியா? ஸோ அப்போது பேர்டு, பிக்கு பதில் இ தான் வரும். நெக்ஸ்ட்டு IRD. IRDS. ஸோ ஐக்கு பதில் என்ன வரும்? ஐங்கிறதுனா அதுக்கப்புறம் JKவை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க எல் அப்படின்ற வார்த்தையை தான் எடுப்பேன். ஆர்னா ஆர் இங்கே இருக்குது. ஆருக்கு அப்புறம் இருக்க எஸ்ஸையும் டியும் விட்டுட்டு நான் யூ எடுக்கணும். இப்போவே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ELU அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் மற்றது இந்த டிக்கும் எஸ்க்கும் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எக்ஸாம் டைமில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஏதாவது வந்த உடனே நம்ம அதுன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டுக்கு கொஸ்டினுக்கு மூவ் ஆகுது தான் வந்து ஸ்மார்ட்னஸ். கொஸ்டின் நம்பர் 6 ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி சம்ஸ் நம்ம ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கூட பார்த்துருக்கோம். 2^5x டிவைடட் பை 2^x ஈக்குவல் டு 2^20 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுத்துலேயுமே 2 இருக்குது. இங்கே வந்து பவர் 5x பவர் x அப்படின்னு இருக்குது. ஸோ எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இங்கே ரெண்டுத்துலேயுமே பவர் ஒரே மாதிரி தான் இருக்குது, டிவிஷனில் தான் இருக்குது. ஸோ எப்போ வந்து டிவிஷன் அப்படின்னு வருதோ அப்போ வந்து அது வந்து பவர் வந்து சப்ராக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a^m டிவைடட் பை a^n அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா a^m - n அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதே a^m மல்டிப்ளைட் பை a^n அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அந்த டைமில் a^m + n அப்படின்னு எழுதுவோம். மல்டிப்ளிகேஷன்னா ஆட் பண்ணுவோம், அதே டிவிஷன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதே மாதிரி என்ன ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் எப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் வந்து 1/a^n அப்படின்னு இருக்குதுன்னா அந்த நம்பர் வந்து மேலே வரச்சில் a^-n அப்படின்னு வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்படியும் வச்சுக்கலாம், நம்ம இப்படி கூட கற்றுக்கலாம். ஸோ இங்கே 2^5x 2^xன்னு இருக்கா. ஸோ நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா 2^5x - x ஈக்குவல் டு 2^20 அப்படின்னு போடுறேன். இங்கேயும் 2 இங்கேயும் 2 பவர். ஸோ கீழே பேஸ் நம்பர் சேமாக இருக்கிறதுனால நான் பவரையும் சேம்னு நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 5x - x இஸ் ஈக்குவல் டு 20. 5xல ஒரு x போச்சுன்னா பேலன்ஸ் 4x வரும். ஸோ 4x இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ x என்னவாக இருக்கும்? x இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 4. 20ல் 4 டேப்னா 5 வரும் ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ 5. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிவிடுவேன். அண்ட் ஏதாவது மோர் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனல் செக் பண்ணுங்கள், ஆர் ஈவன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் ஆர் எல்ஸ் எனி டாபிக்ஸ் டு பி கவர்ட் அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். ஐ வில் பி டூயிங் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.